Priya, I think you will accept my challenge, okay? ஸோ இந்த மட்டன் வந்து ராவாக இருக்கும். நம்ம வேக வைக்காமல் அப்படியே தம்மில் போட்டு குக் பண்ண போகிறோம். இதோட மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சென்னை டு லண்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரியாணி சேலஞ்ச். அது எனக்கு கொடுத்தது லண்டன் தமிழச்சி. லண்டன் தமிழச்சி பற்றி உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரெண்டிங் தமிழ் யூடியூபர். அவங்களோட வீடியோஸ் எல்லாம் ரொம்ப லைவ்லியாக இருக்கும் அண்ட் ஈஸியாக பீப்புளோட கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய தமிழ் ரொம்ப இனிமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. லண்டன் தமிழச்சியின் அன்பு வணக்கம். இது ஒரு ட்ராவல் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இங்கிலாந்து நாட்டின் கிராமங்கள். இப்போ இந்த வில்லேஜோட மெயின் ஸ்ட்ரீட்டில் நின்றுருக்கோம். இந்த ஸ்ட்ரீட்டோட அழகே இதனுடைய லே அவுட் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரெண்டு பக்கமும் வீடு இருக்குது. இந்த வீடுகளுடைய ஆர்கிடெக்சர்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது ஒரு சோளக்காட்டுக்குள்ளே. சோளக்காட்டு மூலையில் ஜோடி ஒன்று காத்திருக்குன்னு நம்ம பாட்டு கேட்டிருக்கோம் தமிழில். அது அந்த சோளக்காடு வந்து லண்டனில் யூகேல பார்க்க முடியுமானா பார்க்க முடியும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, சூப்பராக இருக்குது. அக்கா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் சேலஞ்ச். இந்த சேலஞ்சை நான் முடிச்சுட்டு வேறு 2 பேருக்கு பாஸ் பண்ண போகிறேன். அது அப்புறம் பார்க்கலாம். இந்த சேலஞ்சுக்கு நம்ம பண்ண போகிறது கச்சி மட்டன் பிரியாணி. இது பங்களாதேஷில் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இந்த மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் மட்டனெல்லாம் குக் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா தம் போடுவோம். இது அப்படி இல்லை, ரா மட்டனை வச்சு தம் போட்டு குக் பண்ண போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ், 1/2 கிலோ மட்டன், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவையான அளவு புதினா இலை, கொத்தமல்லி இலை, 1/4 கப் தயிர். கறியை வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதில் மேரினேட் பண்ணிடலாம். சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், லெமன் ஜூஸ், ஆலிவ் ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் உப்பு. அப்புறம் தேவையான அளவு சும்மா கொஞ்சோண்டு தான் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் தயிர். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மட்டனை தண்ணி ஊற்றாமல் குக் பண்ண போகிறதுனால அதுக்கு ஒரு டெண்டரைசர் யூஸ் பண்ணலாம். நேச்சுரல் டெண்டரைசர்ஸ் பப்பாயா அண்ட் பைனாப்பிள். பப்பாயாவில் பப்பேன்னு ஒரு என்சைம் இருக்குது. அது வந்து இந்த மீட்டை சாஃப்ட் பண்ணும். பப்பாயா பேஸ்ட் போட்டுட்டு ஒரு 2 to 3 hours நம்ம மேரினேட் பண்ணால் போதும். இந்த பப்பாயா பேஸ்ட்டுக்கு இந்த தோலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பப்பாயா பேஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதை போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பிரியாணிக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஈவனாக ப்ரௌன் ஆகும். ரைஸை இப்போ ஹாஃப் குக் பண்ண போகிறோம். இதை வாஷ் பண்ணி 5 minutes ஊற வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், ஜாவத்ரி, பே லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையும் புதினா இலையும்.
ஸோ இப்போ ரைஸ் குக் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் மெயினாக வந்து உப்பு 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எல்லாத்தையும் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரைஸ் ஒட்டாமல் வரும். கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் போட்டுக்கலாம். கொதிக்கட்டும். அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு. இப்போ அரிசி போட்டுடலாம். நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ரைஸ் போட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருந்து பாருங்கள். கேர்ஃபுல்லாக அது குக் பண்ணணும். 40 to 50% அந்த ரைஸ் குக்காக இருந்தால் போதும். உடையணும் அந்த ரைஸ். நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 3 to 4 minutes போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ரைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் உடையுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வடிகட்டிடலாம். ஸோ இப்போ இந்த ரைஸ் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது மேலே நம்ம கோல்டு வாட்டர் ஊற்றினோன்னா ரைஸோட குக்கிங் ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா இப்போயுமே அது குக் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம இது மேலே கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஊற்றிடலாம். இப்போ இந்த கோல்டு வாட்டர் நீங்கள் ஊற்றலை அப்படின்னா இதை வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ட்ரேயில் வச்சு நீங்கள் ஆற வைக்கணும். அரிசியை ஆற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது உதிரி உதிரியாக வரும். ஸோ இப்போ இதனால் வடியட்டும். பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு திக் பாட்டம் பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ட்ரிசில் பண்ணிடலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய். இப்போது மேரினேட் பண்ணி வச்ச கறியெல்லாம் போட்டுடலாம். ஸோ வெங்காயம், கொத்தமல்லி இலை கொஞ்சம், புதினா இலை கொஞ்சம். இப்போது ரைஸ். ஸோ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் புதினா. ஜஸ்ட் கொஞ்சம் தான். இப்போ இங்கெல்லாம் அசம்பிள் பண்ணிட்டோம். இது வந்து சாஃப்ரன் மில்க். 2 டேபிள் ஸ்பூன் சூடான பாலில் இந்த குங்குமப்பூவை நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு கலர் கிடைக்கும், அப்புறம் ஒரு ஃப்ளேவரும் வரும். ஸோ அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படி நம்ம இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. அந்த அளவுக்கு போதும். இது வந்து கெவ்டா வாட்டர். இது வந்து ஒரு ஃப்ளவரோட ஒரு எசன்ஸ். ஸோ இது இல்லைன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். இது நம்ம போட்டோன்னா இதில் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ 1 டீஸ்பூன் ஊற்றுறேன். ஜஸ்ட் எல்லாத்துலேயும். ஸோ கடைசியாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போது க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த பிரியாணியை தம்லேயே குக் பண்ண போகிறோம். இந்த பாத்திரத்தை நம்ம ஃபுல்லாக சீல் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எதுவும் வெளியில் போகாது. ஸ்டீம் உள்ளேயே இருக்கும். நல்லா பியூட்டிஃபுல்லாக குக் ஆகும். ஸோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த சைட்ஸை கவர் பண்ணலாம். எல்லா சைட்ஸும் பார்த்துக்கோங்க சீல்டாக இருக்கான்னு. ஓகே, இப்போ ரெடி. இப்போ பிரியாணியை தம் போட்டுடலாம். உங்ககிட்ட திக் பாட்டம் பேன் இல்லை அப்படின்னா தோசைக்கல் வச்சுக்கோங்க, அடி பிடிக்காது. ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து அதை ஃபுல் ஹீட்டில் குக் பண்ணிவிட்டு அப்புறமா கம்மி பண்ணிடலாம். ஸோ இப்போது 8 to 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இங்கே மேலே வரைக்கும் நல்லா சுடுது. ஸோ இப்போ நம்ம ஹீட் கம்மி பண்ணிடலாம். ஸோ இப்போ பிரித்து பார்க்கலாம். 45 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ திறந்து பார்க்கலாம். சூப்பர் ஸ்மெல், சூப்பராக இருக்குது வாசனை. எடுக்கும் போது சைட்ஸ்லேருந்து எடுத்து இப்படி போடணும்.
ஸோ இப்போ இந்த கச்சி பிரியாணி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்படி தான் இருக்கணும். ஒயிட் ரைஸ் அண்ட் எல்லோ ரைஸ் அந்த இது இப்படி தான் இருக்கணும். எடுத்து நம்ம பிளேட்டில் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ கச்சி மட்டன் பிரியாணி ரெடி. கறி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் ரைஸும் இப்படி இருக்கணும், நல்லா உதிரி உதிரியாக ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கிற மாதிரி. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த பிரியாணி சேலஞ்சை நான் 2 பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பிரியங்கா, அவங்க சேனல் பேர் ஒன் டே ட்ரிப். அவங்க யூஎஸில் இருக்காங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எப்படி ஒன் டே ட்ரிப்ஸ்லாம் போகலான்னு காட்டுவாங்க. அண்ட் அவங்களுடைய ஹவுஸ் டூர் அண்ட் கிச்சன் டூர் வீடியோஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அண்ட் அவங்களோட தமிழ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒன் டே ட்ரிப். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கல்ல? நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து என்னோட கிச்சன் நான் இன்றைக்கி உங்களுக்கு சுற்றி காமிக்கலாம்னு நினச்சேன். இது வந்து எங்களோட தண்ணி கேன், ஒரு பிவரேஜ் டிஸ்பென்சர், கிளாஸில் செஞ்சது. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? ஒரு மொட்டைக்குள்ளே இருந்து ஒரு குட்டி கோழி குஞ்சு எட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே வந்து கப்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து இடிக்கிற கல். அப்புறம் இங்கே மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இங்கே ஒரு ட்ரையிங் மேட் வச்சுருக்கேன், பாத்திரம் கழுவிட்டு போடுறதுக்காக. ரெண்டாவது பத்மா, அவங்களோட சேனல் பேர் தமிழச்சி பத்மா vlogs. அவங்க பெங்களூரில் இருக்காங்க. அவங்களுடைய ஹவுஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பால்கனி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வணக்கம், வெல்கம் டு தமிழச்சி பத்மா vlogs. என் பேர் பத்மா. இது ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ, ஒரு பெண்டிங் வீடியோ. என்னோட ஹோம் ஸ்வீட் ஹோம் டூர் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மங்களகரமாக ஒஸ்பீஷியஸாக எனக்கு இருந்தது. இது பேடி கிராப், இது தோரண மாதிரி மாட்டியிருக்கேன். இது ஒரு எக்ஸிபிஷனில் தான் வாங்கினேன். எல்லாமே ரோட் சைடில் எக்ஸிபிஷன் தான், எதுவுமே ஷோரூமில் ரொம்ப காசு எல்லாம் கொடுத்து வாங்கினது இல்லை. இது பார்த்தீங்கன்னா 2 சோஃபா செட் இருக்குது, ஒரு பெரிய சென்டர் டேபிள் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் கம்ஃபர்டபுளாக 2 பேர் உட்காரலாம். இந்த ஓல்டன் டேஸ் கதவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் அந்த டேபிள். டிவி பின்னாடியும் நாங்கள் டெராகோட்டா வால் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக்கு நல்லா இருக்கும். அவங்க 2 பேரோட சேனல் லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கச்சி மட்டன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சென்னை டு லண்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care, bye.